ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஆந்திராவை சேர்ந்த 38 வயதான சசிகலா நர்ரா தனது 6 வயது மகன் அனீஷ் மற்றும் கணவர் ஹனு நர்ராவுடன் அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் வசித்து வந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு அலுவலகத்திலிருந்து ஹனு நர்ரா வீடு திரும்பிய போது மனைவி சசிகலா நர்ராவும் மகன் அனீஷும் வீட்டில் கத்திகால் குத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். போலீசார் கொலை நடந்த இடத்தில் புலனாய்வு மேற்கொண்ட போது குற்றம் நடந்த இடத்தில் இருந்து கிடைத்த இரத்த மாதிரிகளை தடயவியல் நிபுணர்கள் சேகரித்தனர். அதில் ஒரு இரத்த துளி கொலையாளியின் இரத்த மாதிரி என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திய போது சசிகலாவின் கணவர் ஹனு நர்ராவுடன் பணியாற்றிய நசீர் ஹமீத் மீது சந்தேகம் எழுந்தது. மேலும் கொலை நடந்த இடத்தில் இருந்து நடந்து செல்லும் தூரத்தில் நசீர் ஹமீது வசித்து வந்தார். இதைவிட சசிகலா நர்ராவை பின்தொடர்ந்த தகவலும் தெரிய வந்தது. மேலும் நசீர் ஹமீத் கொலை நடந்த 6 மாதங்களில் இந்தியா திரும்பியதும் சந்தேகத்தை அதிகரித்தது. இதையடுத்து DNA எனப்படும் மரபணு சோதனை செய்வதற்காக மாதிரிகளை தரும்படி அவரிடம் அமெரிக்க விசாரணை அமைப்பு கேட்டது. ஆனால் அவர் தர மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அமெரிக்காவில் நசீர் ஹமீது பணியாற்றிய காக்னிசன்ட் நிறுவனத்தில் அவர் பயன்படுத்திய லேப்டாப் பெறப்பட்டது. அதில் இருந்து கைரேகைகளை பரிசோதித்த போது இரத்த மாதிரியுடன் ஒத்துப்போனது. இதையடுத்து அவரை நாடுகடத்தி விசாரிக்க உதவும்படி மத்திய அரசுக்கு FBI எனப்படும் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பு கோரியுள்ளது. எதற்காக இந்த கொலை நடந்தது என்பது இதுவரை தெரியவில்லை. பணியிடத்தில் ஹனு மற்றும் நசீருக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.